இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போல திருவண்ணாமலை மாவட்டம் கலைவாணர் அரங்கத்தை 2 நாட்கள் குத்தகை எடுத்துக்கொண்டு வெகு சிறப்பான 2 நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கிறது. அதுதான் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய சிறப்பு. நேற்றைக்கு மாலை இதே நேரம் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் வேலு அண்ணன் அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற புத்தகத்தை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சி. அதில் கலந்து கொண்ட முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோரும் பாராட்டி பேசினாங்க. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 45 நிமிடம் நம்முடைய தலைவரை பற்றியும் கலைஞரை பற்றியும் பாராட்டி பேசினார். அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்ன சொல்ற, எவ்வளோ தலைவர்கள் பிறந்திருக்கிறாங்க, வளர்ந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க, சாதிச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு நூற்றாண்டு நிகழ்ச்சியை எந்த இயக்கமும் இதுவரை நடத்தியதும் கிடையாது, நடத்துவதற்கான வாய்ப்பும் கிடையாது. அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய நூற்றாண்டை வெகு சிறப்பாக கொண்டாடி இருக்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதற்கு காரணம் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் மட்டுமல்ல, அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்ல, கழக நிர்வாகிகள் மட்டுமல்ல, மிக மிக முக்கிய காரணம் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அந்த உடன்பிறப்புகள் தான் காரணம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த பொறியாளர் அணி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் பொன்முடி அண்ணன் பேசும்பொழுது, அமைச்சர் அண்ணன் பொன்முடி அண்ணன் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார், அவருக்கு ஒரு ஏக்கம், அவர் இன்ஜினியர் படிக்க முடியவில்லையே. எனக்கெல்லாம் அந்த ஏக்கம் இருந்ததே கிடையாது. நான்லாம் அதற்கான முயற்சியே எடுக்கவே இல்லை. நாங்க படிக்கும் போதெல்லாம் இந்த எம்பிபிஎஸ் அந்த பக்கமே தலை வச்சு படிக்கக்கூடாது. அண்ணன் தயாநிதி மாறன்லாம் இருக்கிறாங்க. நாங்களாம் எம்பிபிஎஸ் இன்ஜினியர் பக்கமே போக மாட்டோம். நேரா பிகாம் முடிச்சுட்டு அப்படியே பிசினஸ் பார்க்க போயிடுறது. அதே மாதிரி அண்ணன் பொன்முடி அவர்கள் பேசும்போது சொன்னார், அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கு மூத்தவர்களை கண்டால் பிடிக்காது என்று. அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஏன் இதை சொல்கின்றேன், அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் எனக்கு மூத்தவர் தான். எனக்கு எல்லாருமே சமம் தான். இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிறதுலே மிகவும் சின்னவன் நான் தான். இருந்தாலும் இந்த சின்னவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பொறியாளர் அணிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நினைவு பரிசாக பசுமாடு போன்று ஒரு பொம்மையை கொடுத்திருக்கிறார்கள். டெல்டா மாவட்டத்துக்கு அடையாளம் என்று சொன்னார்கள். உண்மையான பசுமாடை கொடுத்திருந்தாவது கொஞ்சம் உபயோகமாக இருந்திருக்கும். இருந்தாலும் அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு பொறியாளர் அணி சார்பாக மாநில அளவில் நடத்தப்பட்ட பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கழக தலைவர் அவர்கள் இங்கே அண்ணன் எஸ்கேபி கருணா அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு அணிக்கும் 3 இலக்குகள் கொடுத்திருந்தார்கள். அந்த வகையில் பொறியாளர் அணிக்கு வழங்கப்பட்ட முக்கியமான பணிதான் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி. அதேபோல் எங்களுடைய இளைஞர் அணிக்கும் தலைவர்கள் கொடுத்த 3 முக்கிய இலக்குகள். 1, பேச்சு போட்டி. தலை சிறந்த 100 பேச்சாளர்களை இளம் பேச்சாளர்கள் தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்று. அதற்கான பணிகளை, தேர்தல் பணிகள் இருந்ததுனால சென்ற 10 நாட்களுக்கு முன்பு ஆரம்பித்து சென்ற வாரம் சனி ஞாயிறு இன்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்கள்ல, பல்வேறு மாவட்டங்கள்ல இளைஞர் அணியினுடைய பேச்சு போட்டி என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த போட்டியில முதல் பரிசா ரூபாய் 1 லட்சம், 2வது பரிசா ரூபாய் 75,000, 3வது பரிசா ரூபாய் 50,000 கொடுக்கிறோம். ஆனால் இந்த பொறியாளர் அணி நடத்துகின்ற இந்த பேச்சு போட்டியில் பாத்தீங்கன்னா முதல் இடம் 5 லட்சம், 2ஆம் இடம் 3 லட்சம், 3ஆம் இடம் 2 லட்சம். இதுல என்ன தெரியுது, பொறியாளர் அணி ரொம்ப வசதியான ஒரு அணி. எங்களுடைய அணிக்கு பொறுப்பாளர் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நாராசா அவர்கள், பொறியாளர் அணிக்கு பொறுப்பாளர் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள். அவரது அணியை நன்றாக, எங்களுடைய
பொறுப்பாளர் எங்களை பொறுப்பாக தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இருந்தால் நான் சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பேச்சு போட்டி பரிசு தொகை கொடுக்கறதோட முடியறதில்லை. இந்த பேச்சாளர்களை கழகத்துல கொண்டு வந்து அவருடைய திறமைக்கு களம் அமைத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய பொறுப்பு என்பதை இந்த பேச்சு போட்டி உணர்த்த வேண்டும். அதேபோல் இந்த பொறியாளர் அணியுடைய ரூட்ஸ் ஆப்பை தொடங்கி வச்சு அண்ணன் எஸ்கேபி கருணா அவர்கள் எழுதிய கலைஞர் கட்டிய தமிழ்நாடு என்ற நூலும் இங்கு வெளியிடப்பட்டது. நேற்று கலைஞர் எனும் தாய், இன்றைக்கு கலைஞர் கட்டிய தமிழ்நாடு. இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி பேச்சாளர்களை அடையாளம் காண வேண்டும். அடுத்தடுத்த தலைமுறை பேச்சாளர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அப்படின்தான் இந்த பேச்சு போட்டிகளை தொடர்ந்து நாம் நடத்தி வருகின்றோம். இந்த நேரத்தில் பொறியாளர் அணிக்கு ஒரு வேண்டுகோள். நாங்கள் இளைஞர் அணி இங்கே குறிப்பிடும் போது சொன்னீர்கள் கிட்டத்தட்ட 15,000 மாணவர்கள் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க, பதிவு செஞ்சிருந்தாங்கன்னு. இளைஞர் அணி அறிவிச்சு கிட்டத்தட்ட 17,000 மாணவர்கள் இளைஞர் அணி சார்பாக நடந்த பேச்சு போட்டியிலும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க, நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்கள வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இன்னொரு வேண்டுகோள், வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனோம். நேற்று ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்பொழுது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்லக்கூடாது. நான் சொன்னா நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க. தொலைக்காட்சிகள்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. ஓல்டு இஸ் கோல்டு தான். ஒரு வேண்டுகோள், இளைஞரின் சார்பாக இந்த வரவேற்பை பார்த்துட்டு நாங்கள் ஒரு முடிவு செஞ்சுக்கிறோம். இனிமே வருடா வருடம் இந்த பேச்சு போட்டியை நடத்த வேண்டும் என்று. அதேபோல் பொறியாளர் அணியும் வருடா வருடம் இதை நடத்த வேண்டும். வருடா வருடம் இதே பரிசு தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும். பொறியாளர் அணிக்கும் பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க சிலர் நினைக்கலாம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர், இனமான பேராசிரியர், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா வார்த்தை பொறியாளர்கள், லாங்குவேஜ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம். அதனால்தான் பொறியாளர் அணி சார்பில் கலைஞர் புகழ்பாடுகின்ற இந்த பேச்சு போட்டியை நடத்துவது மிகவும் ஒரு பொருத்தமான நிகழ்ச்சி. இங்கே நம்முடைய கொள்கை பேராசிரியர், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதே போல் எதிரிகளை தன்னோட பேச்சாளர் நடுங்க வைக்கின்ற கலைஞர் அவர்களுடைய வாயால் பாராட்டை பெற்ற தகத்தகாய சூரியன் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நாராசா அவர்கள் வந்திருக்கிறாங்க. மூத்த அமைச்சர் அண்ணன் திரு ராஜகண்ணப்பன் வந்திருக்கிறாங்க. இவங்க முன்னாடிலாம் நீங்க பரிசு பெறுறது, பாராட்டப்படுறீங்கன்னா உண்மையிலே இது உங்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாராட்டு, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எந்த இயக்கத்திலையும் இல்லாத வகையில திராவிட முன்னேற்ற கழகத்துல மட்டும்தான் தலைவர் முதல் தொண்டர்கள் வரை பேச்சாளர்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதை இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய, இந்த போட்டியுடைய ஒரே நோக்கம்.